ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிபா மேக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட எல்லாம் பேசி இல்லையா? சம்மர் வெக்கேஷன்லாம் எப்படி போச்சு? ஸோ எல்லாரும் உங்களோட சம்மர் வெக்கேஷனை செம்ம என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சேன். நானும் இந்த சம்மர் வெக்கேஷனை சூப்பராக என்ஜாய் பண்ணேன். எப்போவுமே நாங்கள் ஊருக்கெலாம் போகவே மாட்டோம். பட் இந்த சம்மர் வெக்கேஷனில் திருநெல்வேலி போயிருந்தோம். ஒரு மேரேஜு சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து அந்த லீவை வந்து நல்லா என்ஜாய் பண்ணப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நீங்களும் சம்மர் வெக்கேஷன் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள். கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் எங்கெல்லாம் போனீங்க, என்னெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். என்னென்னா, நம்ம எல்லாரும் சம்மர் வெக்கேஷனை சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருப்போம். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் 10th போகிறவங்க 12th போகிறவங்க படிச்சிருப்பாங்க. பேலன்ஸ் இருக்க எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணிப்போம். நானும் தான். ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, டீச்சர்ஸ்க்கும் சரி, பேரண்ட்ஸ்க்கும் சரி, நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஒரு பெரிய சேலஞ்ச் மறுபடியும் இல்லைங்களா? நெக்ஸ்ட் வீக்குன்றது அடுத்த லெவல் சேலஞ்ச் எங்களுக்கும் ஆரம்பிக்குது, உங்களுக்குமே ஆரம்பிக்குது. கரெக்டாக நம்மளோட ஸ்கூல் வந்து ரீஓப்பன் ஆக போகுது. எப்போவுமே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இவ்வளோ நாள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டேஜ் கரெக்டாக நல்லா என்ஜாய் பண்ணிட்டேன், சூப்பராக என்ஜாய் பண்ணியிருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது. ஸோ அடுத்த சேலஞ்சை நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? ஸோ இந்த சேலஞ்சை உங்களோடு சேர்ந்து நானும் ஃபேஸ் பண்ண போகிறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த சேலஞ்சை சூப்பராக ஓவர் கம் பண்ண போகிறோம். அதை பற்றி தான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ. ஹவு டு ப்ரிப்பேர் பிஃபோர் ஸ்கூல் ரீஓப்பன்ஸ் நெக்ஸ்ட் வீக், அடுத்த வாரம் இல்லையா? அடுத்த வாரம் எல்லாருக்குமே ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது. சிபிஎஸ்சி அண்ட் ஸ்டேட் போர்ட் வந்து மெயினாக உங்களுக்கு என்னென்னா மைண்ட் செட்டில் இருக்கும் யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா எங்கள் வீட்டில் டெய்லியும் நடக்குது. என் பையன் 4th போகிறான் அண்ட் ஹிபா குட்டி வந்து இப்போது 8th போகிறாங்க. 2 பேருக்கும் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸு தான் ஞாபகம் வராங்க. ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்க போகிறோம், எங்கள் மேமை போய் பார்க்க போகிறோம், மறுபடியும் டிஃப்ரெண்ட் லஞ்சு கிடைக்கும், எங்களுக்கு பிடி பீரியட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நான் நினச்சேன். 1 மாதம் ஃபுல்லாக என் கூட தான் இருந்திருக்காங்க. என்னை பற்றி யோசிக்கவே இல்லை. அவங்களுக்கு வந்து எப்படா ஸ்கூல் திறக்கும், எப்படா நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸை போய் பார்ப்பேன்னு தான் இருக்குது. ஸோ உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும் இல்லையா? அண்ட் நம்ம இப்போ வந்து 10th and 12th படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் ஒரு விஷயம் எக்ஸ்ட்ராவாக மைண்ட் செட்டில் இருக்கும். என்னென்னா நம்மளோட ரிசல்ட்டு. கரெக்டுங்களா? இப்போ நிறைய பேர் வீட்டில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, நீ வந்து மே மாதம் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்ட, மே மாதம் ஃபுல்லாக போச்சு, இனி நீ எப்படி படிக்க போகிற, அப்படி இப்படி இதெல்லாம் நம்பாதீங்க. சரிங்களா? சரி, மே மந்த் 1 மாதம் நீங்கள் வந்து உங்கள் மைண்டை வந்து ஃப்ரீ ஆக்கலைன்னா அடுத்த அகாடமிக் இயரை உங்களால் எனர்ஜெட்டிக்காக பண்ண முடியவே முடியாது. சரிங்களா? எப்போவுமே ஒரு பிரேக் வேணும். கரெக்டுங்களா? அடுத்த அகாடமிக் இயர் நான் சூப்பராக நான் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பிரேக் வேணும். அதுதான் நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஸோ அதனால் ஒரி பண்ணவே பண்ணாதீங்க. மே மாதம் நான் படிக்கல, அதனால் என் ரிசல்ட்டு ஏதாவது டவுன் ஆகிடுமானா கண்டிப்பாக கிடையாது. இப்போ நமக்கு எப்படி தாட் இருக்கும் தெரியுமா? மே மாதம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டோமா, அடுத்து ஜூன் மந்த்லேருந்து நான் என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் செம்மையாக படிக்க போகிறேன், பிளான் பண்ணி படிக்க போகிறேன். அந்த மாதிரி தான் நம்மளோட மைண்ட் செட் இருக்கும். கரெக்டுங்களா? ஏன்னா நானும் அப்படி தான். இப்போ இந்த சம்மரில் வந்து நான் நிறைய வீடியோஸ் ரெடி பண்ணணும்னு நினச்சிருந்தேன். பட் எப்பவும் போல் நானும் ஸ்கூலில் லாஸ்ட் பெஞ்ச் தான், காலேஜ்லேயும் லாஸ்ட் பெஞ்ச். ஸோ நம்ம மைண்ட் செட் அப்படி தான் இருக்குது. லீவ் வந்தோடனே எல்லாமே விட்டுட்டு ஜாலியாக இருந்துட்டு அப்புறம் ஒர்க்குன்னு வந்தோடனே நம்ம அந்த ஃபார்முக்கு வந்துடுவோம். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் இப்போ ஜூன் மாதம் வந்துடுச்சுன்னா நம்மளோட அந்த ஃபார்முக்கு வந்துடணும். படிக்கிற மோட் ஆன் ஆகிடும். கரெக்டாக? ஸோ இப்போது மே மந்த் ஓவர், பிரச்சனை இல்லை. ஜூன் மந்தில் என்னெல்லாம் பண்ணணும், எப்படியெல்லாம் பண்ணால் ரிசல்ட் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் ஒரு ஐடியா தரேன். இது என்னோட ஒரு ஐடியா. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும், எனக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? என் ஐடியா விட உங்கள் ஐடியா பெட்டராக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் அது நிறைய பசங்களுக்கு நான் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ கைண்ட்லி ஹெல்ப் மீ. ஓகே? ஏன்னா இப்போது நாங்கள் யோசிக்கிறத விட நீங்கள் சூப்பராக யோசிக்கிறீங்க. அதனால் எனக்கு உங்களோட ஐடியாஸும் தேவைப்படுது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணணும், அடுத்த வாரம் ஸ்கூல் திறக்க போகுதுன்னா ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் டெஸ்ட் வரும். ஏன்னா நிறைய ஸ்கூலில் 12th-க்கும் 10th-க்கும் ஆல்ரெடி போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மிட் டேர்ம், இப்போ என்கிட்ட சிபிஎஸ்சி படிக்க வர பசங்கன்னா ஸ்கூல் திறந்தோடனே எக்ஸாம் ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு நான் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணணும். அதுதான் மெயின். கரெக்டுங்களா? அது எப்படி பண்ணுறது? ஸோ இது 10th-க்கு வேறு மாதிரி இருக்கும்,
12th பசங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ 2 பேருக்கும் சைட் பை சைட் சொல்கிறேன், அப்படியே ஃபாலோ பண்ணலாம். இப்போ 10th பசங்க நிறைய பேருக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆன பிறகு தான் போர்ஷன்ஸ் வரும். ஸோ உங்கள் புக்கு இருக்கும், புக்கில் இண்டெக்ஸ் இருக்கும், அதில் வந்து இங்கே மந்த்து கொடுத்துருப்பாங்க, ஜூன், ஜூலை, அதுக்கு நேராக இருக்கிறதா உங்கள் போர்ஷன்ஸாக இருக்கும். மெயினாக மோஸ்ட்லி அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் மேத்தம் போர்ஷன்ஸாக இருக்கும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 and 2, சரிங்களா? தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும். சயின்ஸு, சோஷியல், மேக்ஸு மாறும். தமிழ், இங்கிலீஷ்க்கு சாப்டர் 1 and 2. மேக்ஸுக்கு வந்து ஃபஸ்ட் சாப்டர் இருக்கும், செகண்ட் இருக்கும், தேர்ட் இருக்கும், ஃபோர்த் சாப்டரில் 1 and 2 இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கிராஃப் ஜியோமெட்ரி வரலாம், சரிங்களா? அந்த ஜூன், ஜூலைன்னு போட்டிருக்கிறதால நம்ம ஃபஸ்ட் மீட்டம் போடுது. அதே மாதிரி சயின்ஸுக்கு ஃபிசிக்ஸில் 1, கெமிஸ்ட்ரியில் 1, பயாலஜியில் 2 லெசன் வரும்னு நினைக்கிறேன், சரிங்களா? சோஷியல்லையும் அதே மாதிரி தான், ஹிஸ்ட்ரியில் 1 and 2 வரும், ஜியாகிரஃபியில் 1 and 2 வரும், சிவிக்ஸில் 1, எக்கனாமிக்ஸில் 1. இது 10th. 12th ஸ்டாண்டர்டுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்கூலில் ஒரு சிலபஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டே ஒரு சில ஸ்கூலில் வந்து சாப்டர் 7லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே இருக்குது, சரிங்களா? ஸோ 12th ஸ்டாண்டர்டோட ப்ரிப்பரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வாரத்தில் இப்போ ஒரு வீக் ஸ்டார்ட் ஆக போகுது, நாளைக்கு சண்டேனா இந்த சண்டே வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்டடி ஷெட்யூல் போடுங்க. ஸ்டடி பிளான் இருக்கு இல்லையா, அது செய்யணும். நிறைய பேர் ஏன்ட்ட கேட்டுட்ருக்கீங்க. ஆக்சுவலாக நம்ம மைண்ட் செட் எப்படி நமக்கு தான் தெரியும். அதனால் நீங்கள் வந்து ஒரு சண்டே ஆனால் ஒரு பிளான் ரெடி பண்ணும். அந்த பிளானில் வந்து நீங்கள் மண்டே என்ன பண்ண போகிறீங்க, டியூஸ்டே என்ன பண்ண போகிறீங்க, வெனஸ்டே என்ன பண்ண போகிறீங்க, தேர்ஸ்டே என்ன பண்ண போகிறீங்க, ஃப்ரைடே என்ன பண்ண போகிறீங்க, சாட்டர்டே என்ன பண்ண போகிறீங்க நோட் பண்ணணும். கண்டிப்பாக இதை செய்யணும். இது எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு ஓவரால் ஐடியா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த பிளானை ரெடி பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு 3 நாள் ட்ரை பண்ணுங்கள், 4வது நாள் நீங்களே ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுடுவீங்க, சரிங்களா? இது வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கு. 10th ஸ்டாண்டர்டும் இதே ஃபாலோ பண்ணலாம். ஸ்டடி பிளான் ஒன்று ரெடி பண்ணுங்கள். சண்டே ஸ்டடி பிளான் ரெடி பண்ணணும். அடுத்த வாரம் நீ என்ன பண்ண போகிற அதை வந்து நீ ரெடி பண்ணிடு, சரிங்களா? அண்ட் இப்போ ஸ்டடி பிளான் வந்து ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு வைங்க. ஸ்டடி பிளான் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம், நானும் தரேன், உங்களோட ஸ்டடி பிளானை நீங்களும் க்ரியேட் பண்ணிடணும். இப்போ இந்த ஸ்டடி பிளானில் ஃபஸ்ட்டு விஷயமே என்ன இருக்கணும்னா, காலையில் எப்போது நான் எந்திரிச்சிக்கிறேன், ஒரு 5 மணிக்காவது படிக்க உட்காரணும். 5 மணிக்கு படிக்க உட்காரணும், இல்லை 5:30 மணி, சரிங்களா? இப்போ நான்லாம் ஆன்லைன் கிளாஸ் வச்சுருக்கேன், 5:30 to 6:30 தான் வச்சுருக்கேன். அப்போ 5 o'clock எழுந்திடுவாங்க. ஒரு 1/2 an hour ரிலாக்ஸ் ஆகிடுங்க. 1/2 an hour பிரேக் எடுத்துகிட்டு 5:30 படிக்க ஆரம்பிச்சிடுங்க. 5:30 ஒரு 6:45, ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ 7 o'clock வேன்லாம் வந்துடுது. அப்போது 6:45 வரைக்கும் படிங்க. காலையில் 1 மணி நேரம் கண்டிப்பாக படிங்க. முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸ் எடுத்து படிங்க. வந்து மேக்ஸை மட்டும் சொல்ல நினச்சிடாதீங்க. காலையில் கொஞ்சம் நமக்கு மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா யோசிப்போம். அதனால் மேக்ஸு, தியரி சப்ஜெக்ட்லாம் நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா? செகண்ட் திங், ஈவினிங் உங்களோட பிளான் எப்படி மாற்ற போகிறீங்க. இப்போ நீங்கள் டியூஷன் போகிறீங்கனாலும் சரி, இல்லை ஆன்லைன் கிளாஸஸ் வேறு அட்டன் பண்ணுறீங்கனாலும் சரி, ஈவினிங் உங்களால் ஒரு 3 hours எடுக்க முடியுதா பாருங்கள். 10th 12th 2 பேருக்கு தான் சொல்கிறேன். டியூஷனோடு சேர்த்து தான், டியூஷனோடு சேர்த்து 3 மணி நேரம் படிக்க முடியுதா? 3 மணி நேரம் கண்டிப்பாக எடுக்கணுமா? 3 மணி நேரம் படிக்க முடியும், சரிங்களா? இப்போ என்னோட ஐடியா எப்படின்னு சொல்லிடுறேன். 2 hours படிக்கணும். அந்த லாஸ்ட் 1 hour நீங்கள் படித்ததை டெஸ்ட் எழுதணும். இது ரொம்பவே முக்கியம், சரிங்களா? ஸோ ஸ்டடி பிளான் பண்ணணும். ஒரு வாரத்தில் நான் என்னென்ன பண்ண போகிறேன்னு பண்ணணும். காலையில் முழிக்கிற டைமிங் சொல்லிட்டேன், ஈவினிங் எவ்வளோ நேரம் படிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டேன். அண்ட் 3வது விஷயம், நைட் எப்போ தூங்க போகிறீங்கன்னு சொல்லிடுறேன். நைட்டு நீங்கள் எப்போ தூங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, ஸ்லீப் டைம் வந்து ரொம்பவே முக்கியம். நான் நைட்டு படிச்சுட்டே இருந்தேன், தூங்கவே இல்லை, ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன்னா அது தப்பு, சரிங்களா? 10:30 மணிக்கு தூங்க போயிருங்க, என்ன ஆனாலும் சரி. அண்ட் ஒரு சில பேர் நைட்டு தான் படிப்பீங்க, நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், எதையுமே மாற்றாதீங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே அதுதான் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, நடுவில் அது சேஞ்ச் பண்ணவே செய்யாதீங்க. இப்போ ட்ரை பண்ணுற டைம் கிடையாது நமக்கு. 10th ஸ்டாண்டர்ட் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், பட் 12th இந்த இடத்துல கை வச்சிடாதீங்க, ஓகே? நீங்கள் நைட்டு படிக்கிறீங்கன்னா நைட்டே படிங்க, பிரச்சனையே கிடையாது. இப்போ ஸ்லீப் டைம் வந்து நீங்கள் 10:30 படுக்கிறீங்கன்னா நமக்கு 12:30 வரைக்கும் 2 hours-ஆ, அப்புறம் 1:30, 2:30, 3:30, 4:30, 6 hours, 5:30, 7 hours, 6.5 hours நமக்கு கிடைக்கும். கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். 6.5 hours வந்து, சரிங்களா? 6 hours 30 minutes வந்து ஸ்லீப் டைம் கிடைக்கும். அது ஓகே தான். 7 hours தூங்கலாம், 6.5 hours ஓகே தான், சரிங்களா? இதுக்கு மேலே நைட் எடுக்காதீங்க. நமக்கு தூக்கம் ரொம்பவே முக்கியம். தூங்காமல்
நடுவில் நம்மளோட ஸ்டடி பிளான் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதனால் நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ தான் நம்ம செய்கிற வேலையை ஒழுங்காக செய்ய முடியும். சரிங்களா? இந்த 3 விஷயம் மெயினாக சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் விஷயம் டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட் எழுதி பார்க்குறது ரொம்ப முக்கியம். 10த்துக்கும் 12த்துக்கும் நீங்கள் எழுதுகிற ஸ்டடி பிளான் எப்படி இருக்கணும்னா, நீங்கள் என்ன போர்ஷன் படிக்க போகிறீங்கன்னு முன்னாடி டிசைட் பண்ணணும். போர்ஷன்ஸை படிக்கணும். 1 ஹவர் டெஸ்ட்டுக்கு நான் சொல்லியிருப்பேங்க, 1 ஹவர் ஃபார் யுவர் டெஸ்ட் எழுதுறதுக்கு. அந்த 1 ஹவர் கண்டிப்பாக டெஸ்ட் எழுதி செல்ஃப் கரெக்ஷன் பண்ணியிருக்கணும். சரிங்களா? இந்த விஷயம் வந்து நீங்கள் மாற்றிடவே கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, 14 இயர்ஸாக டியூஷன் எடுக்கிறேன். சரிங்களா? இந்த 14 இயர்ஸில் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், ஓரளவுக்கு நமக்குன்னு ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ல. அதில் என்ன பண்ணுறோன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்கிறாங்க, ஆனால் டெஸ்ட் எழுத மாட்டிருக்காங்க. இது எங்கே பிரச்சனையாக இருந்தால் ரிசல்ட்டில் வந்து பிரச்சனையாக கொடுக்குது. ஓகேங்களா? பக்கம் பக்கமாக நோட்டில் எழுதி பார்க்குறாங்க, ஆனால் டெஸ்ட்டாக எழுதி பார்க்குறது இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் எழுதணும். இப்போ டெஸ்ட் எழுதுறதுக்கு முக்கியமாக கொஷின்ஸ் வேணும். ஸோ என்ன கொஷின்ஸ் எழுத தெரியலன்னா, நான் வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு கொஷின் பேப்பர் இப்போ கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? வீக்லி சண்டே கொடுத்துட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போது ஜூன் மாதத்துலேருந்து சாட்டர்டே சண்டேவும் தரலான்னு இருக்கேன். சரிங்களா? ஏன்னா எல்லாருக்குமே கவர் பண்ண வேண்டியதாக இருக்குது. மேக்ஸுக்கும் வரும், சயின்ஸுக்கும் வரும், சோஷியலுக்கு வரும் 10த்துக்கு. அண்ட் 12த்துக்கும் 11த்துக்கும் இப்போ வந்து மேக்ஸ் மட்டும் நான் எடுத்துருக்கேன். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் நாளில் நான் ரெடி பண்ணிடுறேன். ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நான் கொடுத்துட்றேன். அண்ட் இந்த வாட்டி 12த்துக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நியூமரிக்கலும் கொடுத்துட்றேன். சரிங்களா? ஆக்சுவலாக இது எல்லாமே சம்மரில் பிளான் பண்ணியிருந்தேன், பட் சம்மர் நல்லா என்ஜாய் பண்ணிட்டேன். சாரி, பட் நான் சீக்கிரமாக கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ வீக்லி டெஸ்ட் அதில் நீங்கள் அட்டென்ட் பண்ணிடலாம். அண்ட் இது இல்லாமல் 10த்துக்கு ஆன்லைன் கிளாஸ் போகுது, அண்ட் 11த்துக்கும் ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. 12th ஸ்டாண்டர்ட் இந்த வருஷம் நான் எடுக்கல, சாரி. இப்போ டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட் எழுதுறது தான் நல்லது. 1 ஹவர் டெஸ்ட்டுக்கு, ரைட். இப்போ இதுக்கு நடுவில் இந்த கிளாஸ் ஒர்க் நோட்ஸு, ரெக்கார்டு, இது எல்லாமே வரும். இது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் டைம் ஒதுக்கணும். சரிங்களா? அண்ட் உங்களுக்குன்னு ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிஷமாவது பிரேக் எடுக்க பழகுங்க. 15 மினிட்ஸ் அம்மா கூட பேசுங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட, இல்லை வெளியே போங்க, ஒரு சைக்கிளில் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க. 15 மினிட்ஸ் மேலே வேண்டாம். ஏன்னா ரொம்ப நேரம் எடுத்தோன்னா அது பழக்கமாயிடும். அப்புறம் திருப்பி நம்ம படிக்க வர்றது கஷ்டமாயிடும். 15 நிமிஷம் நீங்கள் பிரேக் எடுங்க, கண்டிப்பாக எடுக்கணும். அது கார்டன் வச்சுருந்தீங்கன்னா போய் செடிக்கு தண்ணி ஊற்றுங்க, அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். கொஞ்சம் மைண்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிவிடுங்க. 15 மினிட்ஸ் கண்டிப்பாக ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இல்லை வீட்டில் குட்டீஸ் இருக்கா, போய் நல்லா ஜாலியாக விளாட்லாம். ஸோ பிளான் பண்ண சொல்லியிருக்கேன். காலையில் முழிக்கிறத பற்றி பேசிட்டோம். டைம் வந்து சொல்லியிருக்கேன், காலையில் 1 ஹவர், சாயங்காலம் 3 மணி நேரம். இந்த 3 ஹவர்ஸையும் 2 ஹவர்ஸ் படிக்கிறதுக்கு 1 ஹவர் டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பரும் நான் தரேன்னு சொல்லிட்டேன். சரிங்களா? இப்போ அடுத்த விஷயம் என்னென்னா, நம்ம ஸ்கூலில் வைக்கிற டெஸ்ட்டு. இதுக்கு நிறைய பேர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே இல்லை. எங்கள் ஸ்கூலுக்கு வேறு வேலை இல்லை, அவங்க பாட்டுக்கு நிறைய டெஸ்ட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க, நான் எல்லாத்தையும் எழுத முடியுமா? சரி, அவங்க கொடுக்குற டெஸ்ட்டெல்லாம் அழகாக ஒரு 30 மார்க்ஸ், 40 மார்க்ஸ், சம்டைம்ஸ் 50 மார்க்குன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டெஸ்ட்டுக்கெலாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் போர்ஷன்ஸை கவர் பண்ணிடுவீங்க. சரிங்களா? ஃபஸ்ட் எப்போவுமே புக் பேக்கை நல்லா தரவு பண்ணுங்கள். புக் பேக் ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஃபஸ்ட்டு மிட்டம்லேருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஃபைனல் எக்ஸாம் அப்போ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பின்னாடி நீங்கள் போகவே வேணாம். ஃபஸ்ட்டு புக் பேக்கை கம்ப்ளீட்டாக முடிங்க. ஏன்னா கம்பல்சரின்றது ஒரு 2 மார்க்கு, ஒரு 5 மார்க்கு 10த்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அதிகபட்சமாக 10 மார்க்கு தாங்க கம்பல்சரி. பேலன்ஸ் 90 மார்க் முதல்ல நீங்கள் தரவு பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த 10 மார்க்கு சைடு நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு புக் பேக்கை தரவு பண்ணுங்கள். மிட்டம் போர்ஷன்ஸோட புக் பேக். மிட்டம் போர்ஷன்ஸ்ன்னு சொல்லும் போது 2 லெசன் தான் ஈஸியாக கவர் பண்ணலாம். எல்லாத்தையுமே கவர் பண்ணலாம். சரிங்களா? எல்லாமே கவர் பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் இல்லை, எல்லாமே கவர் பண்ணுங்கள். எதுலேயுமே ரிஸ்க் எடுக்காதீங்க. நான் இதை மட்டும்தான் படிப்பேன், அதை மட்டும்தான் படிப்பேன் அப்படின்ட்டு ரிஸ்க் எடுக்காதீங்க. எல்லாமே படிங்க. ஷார்ட் ஆன்சர்ஸாக இருக்கட்டும், டீட்டெயில் ஆன்சர்ஸெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி படிங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ 10 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 5 பாயிண்ட்ஸுங்க, 5 பாயிண்ட்ஸுங்க ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாகிடும். ப்ரீஃப் ஆன்சர் மாதிரி ஆகிடும், படிச்சிடலாம். அண்ட் 12th ஸ்டாண்டர்டுக்கு மெயினாக என்ன சொல்லணும்னா, 11th எதுவுமே படிச்சிருக்கல ஒரு சில பசங்களை தவிர. நான்லாம் 11th எங்களுக்குமே பப்ளிக் கிடையாது, எங்கள் பேட்ச்க்கும். அப்போ நான்லாம் 11th படித்ததே இல்லை. இந்த வால்யூம் 2ன்னு ஒரு புக்கு இருக்கும், அது அப்படியே புதுசாக வச்சுருந்தேன். நான் அதை தொட்டது கூட கிடையாது. 11th பாஸ் ஆகினா 12th போயிட்டேன். 12th போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் பேசிக் தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன்.
நான் வந்து 1010 மார்க் தான் எடுத்திருந்தேன் 12th 1010 1200க்கு. ஆனால் இதே 10th பார்த்தீங்கன்னா 439 எடுத்திருந்தேன் 500க்கு. ஸோ கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி தான். 10th இவ்வளோ மார்க் எடுத்துட்டு 12th இன்னும் நல்லா எடுத்துருக்கணும், பட் எடுக்கல. ஏன்னா நான் 11th மிஸ் பண்ணிட்டேன். 11th வந்து ஸ்போர்ட்ஸு, கல்ச்சுரல்ஸு, வெளி ஸ்கூல் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் போயிட்டனால நான் 11th ஒழுங்காக படிக்கலை. அது என்ன 12th வந்து செம்மையாக அஃபெக்ட் பண்ணுச்சு. ஸோ இப்போ நம்மளும் 11th அப்படி படிக்கலை அப்படின்னா வரி பண்ணாதீங்க. ஜூன் மாதத்துலேருந்து உங்களோட படிக்கிற விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நீங்கள் படிக்கிறத ஆரம்பிச்சிடணும். சரிங்களா? நான் 11th படிக்கல, அதனால் நான் 12th மார்க் எடுக்கல, இப்போ நான் சொன்னால் ஓகே. ஏன்னா நான் திருப்பி போய் 12th எழுத முடியாது. பட் உங்களுக்கு இப்போது ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு அடுத்த வர ஒரு 4 மாதம் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு 4 மாதம் ஒரு அகாடமிக் இயரில் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா அடுத்து வர 3 மாதம் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக படிக்கலாம். இந்த 4 மாதம் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எல்லாரும் ரிவர்ஸில் பண்ணுவாங்க. 4 மாதம் ஜாலியாக இருந்துட்டு நான் கடைசி டைமில் படிக்கிறேன், நான் வந்து குவார்டர்லிக்கு அப்புறம் படிக்கிறேன், ஹாஃப் இயர்லிக்கு அப்புறம் படிக்கிறேன். போர்ஷன்ஸ் பெருசாகிடும். யோசிச்சு பாருங்கள், ஃபஸ்ட்டு மந்தில் ஒரு லெசன் தான் படிச்சிடலாம், செகண்ட் மந்தில் 2வது லெசன். அது ப்ளஸ் ஆகிட்டே போதும் இல்லையா? ப்ளஸ் ஆகிட்டே போகும். அப்புறம் திருப்பி பார்க்கும்போது ஃபுல் புக்கு வந்து நிற்கும், ஐயோ படிக்கலையே அப்படின்னு ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு மந்தில் ஒரு லெசன் இருக்கும் போதே அதை படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். கம்மியான போர்ஷன்ஸ் அதை முடியுங்க. அதுக்கப்புறமா 4 மாதத்தில் உங்களுக்கு பாதிக்கு மேலே முக்கால்வாசி போர்ஷன்ஸ் முடிஞ்சிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ரிலாக்ஸ்டாக நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம், ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம். கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது, பண்ணலாம். ஸோ இந்த மிட் டர்ம் டெஸ்ட்டோட கொஷின் பேப்பர்ஸ்லாம் நான் தரேன், ஜூன் 2nd வீக்லேருந்து தரேன், அதெல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 4 மந்த் ரொம்ப முக்கியமாக கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு 4 மந்த் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்ம பிளான். இதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப சிம்பிள். நீங்கள் அது பண்ணுங்கள் இது பண்ணுங்கள் நான் சொல்லவே இல்லை. நான் சொன்ன 4 விஷயம். வாரத்தில் ஒரு நாள் சண்டே மட்டும் பிளான் பண்ணுங்கள். டைமுக்கு தூங்குங்க, டைமுக்கு முழிங்க. எப்போ படிக்க போகிறேன்னு டிசைட் பண்ணிவிடு. கொஷின் பேப்பர் வந்து நான் வீக்லி ஒன்ஸ் தரேன், டெஸ்ட் எழுதுங்க. ஸ்கூல் டெஸ்ட்டை வந்து இம்பார்ட்டண்ட், ஸ்கூல் டெஸ்ட்டுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது எல்லாத்தையும் அட்டென்ட் பண்ண பாருங்கள். நான் ஸ்கூல் டெஸ்ட்டில் மார்க் எடுக்கல, ஆனால் நான் ஆனுவலில் எடுத்துப்பேன், நான் பப்ளிக்கில் எடுத்துப்பேன், தயவு செய்து சொல்லாதீங்க. உங்களுக்கு இன்னும் டைம் நல்லாவே இருக்குது. சொல்லப்போனால் இப்போ தான் நம்ம டைமே ஸ்டார்ட் ஆகுது. இவ்வளோனா சம்மர் வெக்கேஷனில் இருந்தேன், படிக்கிற இதுக்கு வரேன். ஸோ என்னோடய அகாடமிக் இயர் இப்போ தான் ஆரம்பிக்க போகுது. இதுலேருந்து தான் நான் படிக்கணும் கரெக்டாக. ஸோ இப்போதுலேருந்து நான் படிக்க போகிறேன், அவ்வளோதான். நல்லா விளையாடினேன், ஹாப்பி, சூப்பர் ஹாப்பி. ஸோ இப்போ நான் படிக்க போகிறேன். ஸோ எதையுமே நம்ம லூஸ் பண்ணல, கரெக்டுங்களா? அப்புறம் படிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ எப்போவுமே உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருங்க. நானும் உங்களை மோட்டிவேட் பண்ணுறேன். உங்களை மோட்டிவேஷன் பண்ணும்போதெல்லாம் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது. நல்லா படிங்க, நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த ஸ்கோர் பண்ணுறது வந்து பேரண்ட்ஸ்க்காக கிடையாது, டீச்சர்ஸ்க்காக கிடையாது. இது வந்து உங்களுக்காக மட்டும்தான். நான் வந்து ஸ்டூடெண்ட்டுன்னு எழுதுகிறேன், ஏன்னா எல்லார் பேரும் மென்ஷன் பண்ண முடியாது இல்லையா? இந்த ஸ்கோர் வந்து உங்களோடது. எதுக்காகனா நல்ல காலேஜ் சேர்றதுக்கு, நல்ல காலேஜ் சேரணும், நல்ல ஃப்யூச்சர் இருக்கணும், அதுக்காக நல்லா படிங்க. சரிங்களா? நாலேஜ் நல்லா எடுத்துக்கோங்க. சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு மேக்ஸோட சிலபஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் நெக்ஸ்ட் மந்தில் உங்களுக்கு கொடுத்துடுவேன். முடிஞ்ச அளவுக்கு என் சைடில் இருக்க எல்லா சப்போர்ட்டும் நான் கொடுக்குறேன். சரிங்களா? இந்த பப்ளிக் 2026 to 2027 பயம் இல்லாமல் சூப்பராக அட்டென்ட் பண்ணுறோம். அதுதான் வேணும் எனக்கு. நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, கான்ஃபிடெண்ட்டாக எழுதணும். அதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ என் சைட்லேருந்து உங்களுக்கு மோட்டிவேஷனல் வீடியோஸ்லேருந்து ஐடியா கொடுக்கறதுலேருந்து எல்லாமே வரும். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, எதை பற்றியாவது கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். சரிங்களா? நீங்கள் உங்கள் கமெண்ட் செஷன்ஸ்லாம் படிச்சுட்டு அதுக்கான வீடியோஸ் தான் ஒன்று ஒன்றா நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது கேட்கணும், இதை பற்றி நீங்கள் பேசுங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். சரிங்களா? அண்ட் இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.